ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மழை பெஞ்சா எல்லாருக்கும் சில பேர் தூறல் போட்டாலாம் சில பேருக்கு வீட்டில் இருந்து தெரியாது. எங்கள் வீட்டில் ஈஸியாக தெரியும். ஏன்னா எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் எதிர ஃபினிஷ் பண்ணல. நான் இங்கே வந்து 1 இயர் தான் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசில் நான் வாடகை வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் 1 வருஷம் இருந்தேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் எதிர வந்து வீடு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணல. நிறைய வேலை இருக்குது. கரெக்டாக நான் இங்கே வந்து 1 வருஷம் ஆக போகுது. இது யாரும் சரி இந்த குளிருக்கு நம்ம எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் விற்றுட்டு போனாங்க. மீன் வாங்கினேன். மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்வேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் என் வீடியோ எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் வாசனை வரும்போது வெங்காயம், பூண்டு அது போட்டு நான் வதக்கிப்பேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் செய்வேன் மீன் குழம்பு. வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வந்து வதக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இத்தனை நாள் நான் வீட்டில் இருந்துட்டேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் எல்லாமே. எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துக்கிறாரு. சரி, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்ட பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்த தக்காளி நல்லா மசியும் போது மஞ்சள் தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 2த்தையும் போட்டு நான் நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரையுமே பரட்டிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா ஃபோன் கையில் பிடிச்சிட்ருக்கேன்னா அதனால் நானே கரைச்சி வச்சுட்டேன். இந்நேரம் இந்த கடாய் என் மேலே விழுந்திருக்கும். நல்ல வேளை எண்ணெய் ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எப்போவுமே காரமாக தான் சாப்பிடுவார். அதனால் நான் 7 பச்சை மிளகா போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. ஆனால் பச்சை மிளகா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு பச்சை மிளகா தான் போடுவாங்க. அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும், போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மீன் நல்லா கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம வந்து மீன் போடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. புளி கொதிக்கணும்ல. நான் மீன் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ வந்து மாங்காய் போடுறேன்.